டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள மருதங்காவளி பகுதியைச் சேர்ந்த 67 வயதான முதியவர் முருகேசன் தான் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முருகேசனும் அவரது மனைவி சின்ன பிள்ளையும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்காக முத்துப்பேட்டைக்கு சென்றனர். காவல் நிலையம் எதிரே சென்றபோது ஆய்வாளர் கலனியப்பன் பின்புறமாக இயக்கி வந்த ஜீப் சின்ன பிள்ளை மீது மோதியதில் அவர் தவறி கீழே விழுந்தார். அப்போது அவர் மீது ஜீப்பின் பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் பலத்த காயமடைந்த அவரை முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இறந்தது சார். ரெண்டாவது இன்சிபிள் தான் அடித்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல ரிவர்ஸ் வரும்போது விட்டு மோதிட்டாங்க. ரிவேலி இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கு கூட அவங்க எந்த பலவீனமே சொல்லலை. ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் சின்ன பிள்ளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து முத்துப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று மனைவி இறந்த தகவலை முருகேசன் தெரிவித்திருக்கிறார். பிறகு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்த ஆய்வாளர் கலனியப்பன் உள்ளிட்ட போலீசார் மூதாட்டி சின்ன பிள்ளையின் சடலத்தை அனாதை பிணம் என கூறி அடக்கம் செய்ய முயன்றனர். ஆனால் முருகேசனோ சின்ன பிள்ளையின் உடலை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் ஊருக்கு சென்று அடக்கம் செய்து கொள்வதாகவும் கெஞ்சி கதறி இருக்கிறார். திருப்பி நான் 7 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அதுக்கு ஏற்பாடு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்பாடு இவங்க எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு போகிறதுலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணி திருப்பி நம்ம 1 மணிக்கெல்லாம் அங்கே போஸ்ட்மார்ட்டம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். போஸ்ட்மார்ட்டம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்கிட்ட. அதனால எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. டாக்டர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இதற்கு சம்மதிக்காத போலீசார் பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடுவதாக முருகேசனை மிரட்டியதோடு வெற்று பேப்பரிலும் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த முதியவர் முருகேசன் உறவினர்களோடு சேர்ந்து தட்டி கேட்டிருக்கிறார். அப்போது முருகேசனை அழைத்த டிஎஸ்பி ராஜா காவல் ஆய்வாளரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வாங்கி தருவதாக கூறி சமாதானப்படுத்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இவங்கள்ட்ட எவ்வளோ ரிப்போர்ட்லாம் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கேட்கல. பேச்சுவார்த்தை பேசி முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. 1.5 லட்ச ரூபா பேசினாங்க. 1.5 லட்சம் 1.50 பேசினாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு. அதுக்கு எந்தமான நடவடிக்கை எடுக்கல. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆனதுக்கு பிறப்படி எந்தமானது நடவடிக்கையுமே எதுவும் கிடையாது. எத்தனையோ இடத்துல நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னாக்கா நீ போனால் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எந்தமான நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை. பின்னர் சின்ன பிள்ளையின் சடலத்தை உடற்கூராய்வு செய்து திருவாரூர் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். இதில் ஹைலைட் என்னவென்றால், இந்த சம்பவம் நிகழ்ந்து 10 மாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்யவும் இல்லை. சொன்னபடி முருகேசனுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் உடற்கூராய்வு செய்த சான்றிதழையும் வழங்கவில்லை. எனவே நஷ்ட ஈடு தருவதாக கூறி ஏமாற்றிய டிஎஸ்பி, விபத்தை ஏற்படுத்திய காவல் ஆய்வாளர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் முருகேசன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உனக்கு வேணுங்கிற உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் டிஎஸ்பி. ஆனால் எந்த மனதான் டிஎஸ்பி இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால இப்போ வழக்கு பதிவு பண்ணி டிஎஸ்பி மேலே இன்ஸ்பெக்டர் மேலே ஏதோ நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் எங்கள் அலுவலக சொந்தக்காரங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் சொல்லி ஒவ்வொரு இடங்களும் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏழை சொல் அம்பலத்தில் ஏறுமா? முதியவர் முருகேசனுக்கு நியாயம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.